நேற்று சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு யாதவ் குட்டி ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம்னா இந்த ப்ரௌனி தான். நம்ம வீட்டில் நிறைய பேக்கர்ஸ் இருக்கனால அடிக்கடி கேக் செஞ்சு ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரிலையும் போடுறத பார்த்துட்டு எல்லாருமே செஞ்சு கொடுக்குறாங்கம்மா, நீங்கள் தான் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு என்னை கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இனிமேல் அவனுக்காக எல்லா விஷயத்தையும் நானும் செஞ்சு பழகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தங்கச்சிக்கு கால் பண்ணி எப்படி செய்யணும்னு கேட்டேன். அவள் அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. ஸோ நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். இருந்தாலும் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக எங்கேயாவது சொதப்புவோம் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கேயுமே சொதப்பல. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கிரில் ட்ரேல வச்சு அதுக்கு மேலே அலுமினியம் பிளேட் இருக்கு இல்லையா, அதை கவனிக்காமல் நான் வச்சுட்டேன். ஸோ அது மட்டும்தான். ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் கடைசி அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. ஸோ நான் சொதப்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே வீடியோ ப்ராப்பராக நான் எடுக்கவே இல்லை. வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதோட ரெசிபியோட வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.